சீரநாயக்கன் பாளையம் பகுதியில் அருணா ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையில் 50க்கும் மேற்பட்டோர் பல வருடங்களாக நகைச்சீட்டு மற்றும் ஏல சீட்டுகளுக்கான பணத்தை கட்டி வந்தனர். ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பு அனைத்து சீட்டுகளுக்கான தொகையை வசூலித்த பின்னரும் உரிய பணத்தை வழங்காமல் கடையின் உரிமையாளர் கடையை மூடிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். ஆனால் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் உரிமையாளரை கைது செய்யவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உரிமையாளரின் மகள் போலீஸ் அழைப்புக்கு வந்தபோது திமிராக பேசிவிட்டு சென்றதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உரிமையாளர் குடும்பத்தினர் திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் இருப்பதாக கூறியிருந்தும் காவல்துறை அவர்களை கைது செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். என் பேர் பபிதா. நாங்கள் சீரநாயக்கம்பாளையத்துலேருந்து எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்கள் அருணா ஜுவல்லரியில் சீட்டு போட்டுட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக நம்பிக்கையான பேரில் தான் நாங்கள் போட்டுட்டு வந்தோம். எல்லாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு எடுத்திருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இப்போ கடைசியாக போட்ட சீட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடையை சாத்தினவங்க இப்போ வரைக்கும் கடையை சாத்தலை, வீட்டை காலி பண்ணிட்டாங்க, கடையும் காலி பண்ணி போயிட்டாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50-100 பேர் பக்கம் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாங்கள் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 30 லட்சம் பணம் வர வேண்டியது இருக்குது. B2 ஸ்டேஷனில் தனியாக ஒரு அக்கா மே மாதமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேஷனுக்கு வர வச்சு பேசியுமே அவங்க யாருக்குமே ஒரு பைசா வரைக்கும் தரலை. இப்போ போன மாதம் 7ஆம் மாதம் கூட ஒருத்தங்க ஜிபே அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. அந்த காசையும் வாங்கி வச்சாங்களே தவிர ஏன் அனுப்பிச்சி விட்டீங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு எதுவுமே அவங்க இன்ஃபார்மே பண்ணலை. இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க வந்தாங்க, வந்து விசாரித்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களை தான் மிரட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இந்த வயசானவங்க பேசுகிறாங்க, ஓவராக பேசுனீங்கன்னா உள்ளே எடுத்து போட்டுருவோம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அவங்க அட்ரஸும் நாங்கள் சொல்லிட்டோம். அந்த பொண்ணு காலும் அட்டன் பண்ணுது. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் 2-3 ட்ரிப்பு B2 போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். எல்லா இடத்தும் தட்டி பார்த்தாச்சுங்க. இந்த ரெஸ்பான்ஸில் கமிஷனர் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எங்களை மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க இந்த பொண்ணு தைரியமாக பேசிட்டு போகுது. இப்போ வந்து ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. ஆமாம் 2 மாதம் ஆச்சு. இன்னொன்று வந்து எப்படின்னா முன்னாடி அட்ரஸ் வாங்கியிருக்காங்க, யாருக்கும் பாதி பேத்துக்கு தெரில. எல்லாம் பக்காவாக பிளான் போட்டு அவங்க போயிருக்காங்க. இருக்கிற இடமும் நாங்கள் சொல்லிவிட்டோம். திருச்சியில் முசிறிங்கிற இடத்துல இருக்காங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுது. அவ்வளோதான் சொல்லுது. நாங்கள் வந்து பண்டு காசு தான் கொடுப்போம், சீட்டில் யார் போட்டிங்களோ அதெல்லாம் கொடுக்க முடியாது. பப்ளிக்காக தைரியமாக பேசுகிறாங்க. நல்ல அசட் எல்லாம் வச்சுருக்காங்க. சொத்து சுகத்தோடு தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு வந்து இப்போ எனக்கு மட்டுமே வந்து 6 லட்சம் பக்கம் எனக்கு தரணுங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 4 லட்சம் 5 லட்சம் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் டோட்டலாக வந்து ஒரு 60-70 லட்சம் பக்கம் அவங்க கொடுக்க வேண்டியது வருது. ஆனால் நாங்கள் வந்து 30 பேர் சேர்ந்து போட்டதில் எங்களுக்கு 30 லட்சம் வர வேண்டியது இருக்குது. வெறும் 5 லட்சம் தரோம் அப்படின்னு நாங்கள் என்ன பிச்சையாக எடுக்கிறோம். 5 லட்சம் போட்டவங்களுக்கு வெறும் 10,000 15,000 தராங்களாம்மா. 5 லட்சத்துக்கு 15,000 வாங்கிட்டு சும்மா இருக்க முடியுங்களா? யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள்? அவங்க சொத்தை விட்டுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து இப்போ முடியாது, எங்கனால 5 லட்சம் தான் நாங்கள் லோன் போட்டுருக்கோம், செட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. பப்ளிக்காக தைரியமாக பேசுகிறாங்க.